தமிழ்நாடு அரசு ஊழியர் ஆசிரியர் சங்கங்களுடைய ஜாக்டோஜியாவினுடைய பேரமைப்பு இன்று அனைத்து மாவட்ட தலைநகர்களிலும் இந்த தமிழக அரசை வன்மையாக கண்டித்து மிக பெரிய ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள். 4 அமைச்சர்கள் எங்களுடைய ஜாக்டோஜியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அதில் மிக முக்கியமான 4 அமைச்சர்கள், நிதித்துறை அமைச்சர் உட்பட 4 அமைச்சர்கள் எங்களுடன் பேசினார்கள். கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் விளக்கி சொன்னோம். எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள், பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும். இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி, தேர்தல் வாக்குறுதி, கடந்த காலத்திலே எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய 10 அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம். 2.5 மணி நேரம் 4 அமைச்சர்களும் கேட்டார்கள். கேட்டு கடைசியில என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், இன்று மாலை மாண்புமிகு முதலமைச்சர் இங்கு வருகிறார், தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார், அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் 10வது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம். ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் 8 மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள், நாங்களும் 4 அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலகத்திற்கு. அமைச்சர்களும் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அமைச்சர்களும் முதலமைச்சருடன் பேசினார்கள். ஆனால் பேசி எங்களை அழைப்பார்கள் என்று, ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த 4 அமைச்சர்கள் மீண்டும் எங்களை 8 மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த 4 முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை, அவர்களும் திரும்பிவிட்டார்கள். இத்தகைய மோசமான செயலை, ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களையும் வஞ்சிக்கின்ற செயலை, ஆசிரியர்கள் அரசு ஊழியர்கள் முதுகில் குத்துகின்ற இந்த நம்பிக்கை துரோக செயலை இன்று தமிழகம் முழுவதிலும் இருக்கக்கூடிய ஜாக்டோஜியா அமைப்பினர் மாவட்ட வாரியாக இந்த அரசாங்கத்தை கண்டித்து நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுவரை நாங்கள் பார்த்த முதலமைச்சர்களிலே சொன்னதை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத, 4 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஒரு